ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் விச் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ மீன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல இந்த ஈக்குவல் டு அப்படின்ற இந்த ஒரு சிம்பிள் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பிரிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள் செட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஈக்குவல் டுன்ற ஒரே ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ஸ்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ரொம்ப வந்து நம்ம எப்படி சொல்றது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க போகுது, நம்ம லேர்ன் பண்ண போறதெல்லாம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம சின்ன வயசுல படிச்ச மேக்ஸ் தான், ரொம்ப நார்மலான ஒரு கான்செப்ட் தான் அண்ட் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் திங் பார்க்க போறோம் விச் இஸ் பிளஸ், மைனஸ், ஸ்டார் அப்படின்னா அதுக்கான வேல்யூ வந்து மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ்னா வந்து டிவிஷன், டபுள் ஸ்டார்னா என்ன, இது டிஃப்ரெண்டா இருக்குது. கரெக்டா? இதனாலும் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பிளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த கால்குலேஷன் தான். டபுள் ஸ்டார், டபுள் ஸ்லாஷ், பெர்சன்டேஜ் இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, புதுசா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். New file, new.py, enter, create. Okay, so Python file இது create ஆயிடுச்சு. So first thing நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் which is operators. Okay, so hashtag அப்படின்றது நான் போட்டேன்னா what will happen? பைத்தான் இந்த லைனை ரீட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்புட்ல வந்து இந்த லைன் வராது. ஹேஷ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரீட் பண்ணாது. அதுதான் கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அதை நான் ஹெட்டிங்காக போடுறதுக்காக நான் ஹேஷ்டேக் போட்டு எழுதி வச்சிருக்கேன். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே, டன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே நான் சும்மா 2 வேல்யூவை அடிஷன் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ 10 + 3 ஓகேங்களா, அந்த மாதிரி போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் எழுதிட்டு இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ இந்த பிரிண்ட் 10 + 3ன்றதை நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? 103 மேம். 103யா? இங்க வந்து பிரிண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிராக்கெட் வந்து லைக் பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ன்றது வந்து ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து 10 + 3. இது வந்து என்ன டேட்டா டைப்ல இருக்குது? இப்போ நமக்கு இன்புட்ன்ற கான்செப்ட்ல தான் ஸ்ட்ரிங்கா அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும்னு சொன்னேன். கரெக்டா? இன்புட் ஃப்ரம் த யூசர்ல தான் இன்புட் ஆல்வேஸ் ரெகக்னைஸ் யூசர் இன்புட் வேர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரிங்ன்ற கான்செப்ட்ல தான் அது வந்து லாஜிக்கா எதுவுமே பண்ணாம உள்ள என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 10 + 3ன்றது என்ன டேட்டா டைப்ல இருக்கு? இந்த பிளஸ் விடுங்க, இந்த நம்பர் மட்டும் 10, 3 இது ரெண்டும் என்ன டேட்டா டைப்? இன்டீஜர். கரெக்டா? ஸோ அப்போ இன்டீஜர்னா இந்த நான் அடிஷன் பண்ண சொன்னா அது வந்து பண்ணுமா? கரெக்டா? லாஜிக்கா எனக்கு பண்ணி கொடுக்குமா? எஸ், எஸ் மேம். ஓகே, ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 13 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அப்போ 10 + 3 13 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னா, நம்ம நார்மலாக அந்த பிளஸ்னா அது அதோடைய வேலை செய்யுது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிளஸ் பண்ணாக்க A + Bன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் அது இன்புட்ல பார்த்ததுனால அந்த டேட்டாவோட டைப்பை மட்டும் டைப் கேஸ்டிங் பண்ணோம். ஸோ இதில் அந்த மாதிரிலாம் இல்லை, டேரெக்டாக இன்டீஜர் தான் இருக்குது. அதனால அது டேரெக்டாக எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் பார்க்கலாம். ஸோ இதில் பேஸ்ட்டு ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ப்ளஸ் எடுத்துட்டு நான் மைனஸ் போடுறேன். தென் வேற என்னென்ன நம்ம பார்த்தோம்? ஸ்டாரு, ஸ்லாஷு, டபுள் ஸ்டாரு, டபுள் ஸ்லாஷு, பெர்சன்டேஜ். ஓகே, இதில் பெர்சன்டேஜ். ஸோ இது ஒன்றுத்துக்கும் என்ன மீனிங்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோடைய அவுட்புட் என்ன வரும், இதோடைய அவுட்புட் என்ன வரும்ன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா நான் ஹேஷ்டேக்ல போட்டுக்கிறேன் ஸோ தட் இது எனக்கு ரீட் ஆகாது அதுக்காக.
ஸோ எனக்கு இதுக்கான அவுட்புட் 13 வந்துச்சு, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ 10 + 3 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ 10 - 3 அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும், என்ன வேல்யூ வரும்? 7. ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதான்றதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு கெஸ் பண்ணி நான் ஆன்சர் என்னன்றதை மட்டும் சொல்லலாம், நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். ஸோ 10 ஸ்டார் அப்படின்னா இன்டூ மல்டிப்ளிகேஷன் பண்றது. 10 * 3னா என்ன வரும்? 30. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஸோ 10 × 3 வந்து 30. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து 10 டிவைடட் பை 3னா என்ன வரும்? 3.3333ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 10 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டோம்னா 3.333ன்னு சொல்லிட்டு இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் another திங் நீங்க இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க ஸ்லாஷ் இருக்கு அப்படின்னா, அதாவது டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுனாலே எனக்கு இதுல அவுட்புட் வந்து அது டெசிமலா தான் இருக்கும். இப்போ எனக்கு ஆன்சர் வந்து 3.3333ன்னு வந்ததுனால அது டெசிமல்னு நம்ம எடுத்துக்கிறோம். பட் ஸ்டில் இன்கேஸ் எனக்கு இங்க 3க்கு பதிலா நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆன்சர் வரும்? 2 டிவைடட் பை 10னா என்ன ஆன்சர் வரும்? 5. எக்ஸாக்ட்லி. ஆனா அவுட்புட்ல இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா அவுட்புட்ல 5.0ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நான் இதை மட்டும் நான் 2னே வச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த இது அதாவது நம்ம டிவிஷன் கொடுத்தாலே, ஓகேங்களா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து ஸ்லாஷ் டிவிஷன் சிம்பிள் வந்தாலே உங்களுக்கு அவுட்புட் வந்து அதாவது இன்டீஜரா வந்தா கூட அது ஃப்ளோட்டா தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா அது ஃப்ளோட்டா தான் எடுத்துக்கும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேஷ்டேக். ஸோ 10 ** அப்படின்னு இருக்குதுன்னா அது வந்து என்ன மீனிங்னா 10 to the power of 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 2 டபுள் ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா 10 to the power of 3. அப்ப 10 to the power of 3னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் நான் எழுதி வச்சுக்கிறேன். யாராவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா 10 to the power of 3னா என்ன அர்த்தம்னு? 1000. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ அப்ப 10 × 10 × 10 × 10 10 × 10 into 10 is equal to 1000. ஸோ அதுதான் 10 to the power of 3 அப்படின்னா நமக்கு இதுக்கு அவுட்புட் வந்து 1000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன? டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ சின்ன வயசுல நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். நம்ம டிவைட் பண்ணும்போது நார்மலா டிவைட் பண்றதுக்கு பதிலா நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? லைக் நம்ம ரொம்ப சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இந்த கோஷன்ட் ரிமைண்டர்லாம். லைக் இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது இப்போ லெட்ஸ் கன்சிடர் எனக்கு இங்க உள்ள என்ன கொடுத்துருக்கேன், நான் 10 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 10ன்ற வேல்யூ வந்து இதுக்குள்ள நம்ம போடுவோம். 10 divided by 3 அப்படின்னா 3 வந்து நம்ம வெளியில கொடுப்போம். ஓகே. ஸோ 3. அப்போ இதை நம்ம வந்து டிவிஷனா எடுக்கும்போது 10ல வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து அதோடைய டேபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா 10க்குள்ள வரும். அதாவது இந்த 3 டேபிளை நான் யூஸ் பண்ணி இதை நான் டிவைட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 10 விட கம்மியான வேல்யூ வந்து இந்த 3 டேபிள்ல என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் டிவிஷன் சொல்லிட்டு ஒரு இதுவும் சேம் கைண்ட் ஆஃப் டிவிஷன் தான். நம்ம ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருமோ அதுக்கான வேல்யூ வந்து இங்க வரும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அது டெசிமல் பாயிண்ட்ல அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும், மேல வந்து கோஷன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த டாட் வச்சு அது வேல்யூ போயிட்டே இருக்கும். அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபைனல் அவுட்புட்டா டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஃபைனல் அவுட்புட்டா அதை எடுத்துக்குவாங்க. பட் அது சின்ன வயசுல நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுல வந்து அந்த டாட் அதாவது டெசிமல் பாயிண்ட் நம்ம எடுத்துக்காம மேல வந்திருக்கிற நம்பரை வந்து கோஷன்டாவும் கீழே வந்திருக்கிற நம்பரை வந்து ஐ மீன் இன்கேஸ் ரிமைண்டர் நம்பர் ஒன்று வந்து பேலன்ஸ்ல நின்னுச்சுன்னா அதை வந்து ரிமைண்டராகவும் எடுத்துக்குவோம். அப்படி எதுவுமே வரலனாலும் 0 தான் ரிமைண்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3க்கு பதிலாக 2 இருக்குன்னா 5 2s are 10ன்னு சொல்லிட்டு இதுல ரிமைண்டர் எதுவுமே வராது, 0 வந்துடும். அப்ப அந்த 0 தான் ரிமைண்டர் இங்க. ஓகேங்களா? இப்ப நான் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுல 3 டேபிள்ஸ்ல வந்து 10க்குள்ள 10 விட சின்னதா என்ன நம்பர் வரைக்கும் வரும்? 3 3s are 9 வருமா? நான் சொல்றது புரியுதா? சின்ன வயசுல படிச்ச சேம் கான்செப்ட் தான். எஸ் மேம். ஓகே. ஸோ 3 3s are அப்படின்னு சொல்லும் போது இங்க 10 வந்து இங்க கீழே நமக்கு 3 3s are என்ன வேல்யூ வருமோ அதை நம்ம இங்க எழுதுவோம். ஓகேங்களா? 3 3s are 9 அப்படின்ற வேல்யூ வரும். அப்ப அந்த 9 வந்து மேல இருக்கிற வேல்யூவோட மைனஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த 10 சாரி இதுக்கு கீழே நான் கோடு போட்டுட்டேன்னா ஒரு நிமிஷம். 9 இங்க வந்துட்டு அதுக்கும் கீழே நம்ம கோடு போடுவோம். ஸோ 9 இங்க வரும். 3 3s are 9
அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ரிமைண்டர் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு லைன் போட்டுட்டு 10ல இருந்து 9 போச்சுன்னா எவ்வளவோ அது கீழே கொடுத்துட்டு தென் இதை வந்து டிவிஷன் மெத்தடாவே பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட் வைப்போம். அதாவது 10ல இருந்து 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்ப இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ கண்டினியூ பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா இப்போ இங்க ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. பாயிண்ட் வச்சாங்கன்னா இங்க 0 ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்துச்சுன்னா இங்க ஒரு 0 ஆட் ஆகும். அகெயின் இந்த 10 வந்து நம்ம என்ன நம்பரோட பண்ணலாம்னா அகெயின் 3 தான் போட முடியும். ஸோ அப்போ 3.333 சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கா கோஷன்ட் என்ன ரிமைண்டர் என்ன அப்படின்றத எழுதுறது தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சின்ன வயசுல படிச்ச கான்செப்ட் தான். இமேஜஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? எஸ் மேம், நார்மல் டிவிஷன் மாதிரி தான் இருக்குல்ல மேம். ஸோ அப்போ இங்க நமக்கு வந்து கோஷன்ட் என்ன அப்படின்னா இந்த 3 அப்படின்ற மேல இருக்கிற நம்பர் தான் கோஷன்ட். ஓகேங்களா? அண்ட் கீழே இங்க 1 வருது பாத்தீங்களா? இது நம்மளோட ரிமைண்டர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன்ஸ் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து இங்க நமக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நம்மளோட பைத்தான் கோடு. ஸோ இங்க 10// அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் அ கோஷன்ட். ஓகே. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? கோஷன்ட் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? மேல இருக்க வேல்யூ. ஓகே. ஸோ அப்ப இங்க நமக்கு ஆன்சர் வந்து 3 வரும். ரிமைண்டர் என்ன வந்துச்சு? இது வந்து நமக்கு 1 அப்படின்ற அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எல்லாமே அதே மாதிரி வேல்யூல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ் 13, 7, 30, 5.0, தென் 1000, அதுக்கப்புறம் 3 and 1 அதே மாதிரி தான் நமக்கு இங்க அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் அகெயின் நீங்க பாருங்களேன் எனக்கு 5.0ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ 10 2ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆக்சுவலா ஆன்சர் வந்து 5 தான். ஓகேங்களா? பட் ஆனா எனக்கு 5.0ன்னு வந்திருக்கு. அதாவது இது எனக்கு வந்து ஃப்ளோட்டா தான் வரும். ஓகேங்களா? டிவிஷன்ற வேல்யூ ஸ்லாஷ்ன்ற ஒரு வேல்யூ வந்தாலே அது எனக்கு ஃப்ளோட்ல தான் அவுட்புட் வரும். இன்கேஸ் என்னோட ஆன்சர் வந்து இன்டீஜரா இருந்தா கூட அது ஃப்ளோட்டா தான் அவுட்புட் எடுத்துக்கும். .0 அதாவது 0.0 டெசிமல்ல வந்து அது எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம் which is அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ #assignment operators. ஓகே. ஸோ இப்போ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு நமக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் தான் பண்ண போறேன். பட் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய அந்த லைக் இப்போ ஒரு நிமிஷம் நான் வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ a is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ண போறேன். ஏன் இந்த வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன்னா இந்த a அப்படின்ற இந்த ஒரு வேரியபிள் வச்சு இதுக்குள்ள நான் 10ன்னு செட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து எனக்கு இப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வேரியபிள் செட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா நார்மலா எனக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் ஏன்னு கொடுத்தேன்னா நார்மலா எனக்கு வந்து இந்த 10ன்ற அவுட்புட் எனக்கு அவுட்புட்டா வரும். அதுக்கு முன்னாடி நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். முடிஞ்சிருச்சு கான்செப்ட். ஸோ ட்ரிபிள் கோட்ஸ் அதே மாதிரி இங்க ஒரு ட்ரிபிள் கோட்ஸ். அது சிங்கிளா இருந்தாலும் ஓகே தான், இல்ல டபுளா இருந்தாலும் ஓகே தான். ஓகே. சரி. ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு நார்மலா என்ன ஆகும்? 10ன்றது வந்து எனக்கு அவுட்புட் வேல்யூவா வரும். ஸோ இங்க நான் #10 அப்படின்னு போட்டுக்கிறேன் என்னுடைய அவுட்புட். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த a பிளஸ் அதாவது இந்த பிளஸ் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டுன்னு வருது பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் லேர்ன் பண்றதுக்கு நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா a பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன்னொன்னா நான் யூஸ் பண்றேன். ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நார்மலா ஈக்குவல் டு கொடுத்தோம்னா வேல்யூ செட் ஆகுது. அதுதான் நான் இங்க மேல கொடுத்துருக்கேன். a is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் ஈக்குவல் டுன்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன்னா 5 நான் ரேண்டமா ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு எனக்கு எப்படி அவுட்புட் வரும்னு ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு அடுத்ததுல இருந்து நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஒரே ஒரு அதே மாதிரி இங்க ஹேஷ்டாக். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏ எப்படி அதோடைய அவுட்புட்டை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் 5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? a இந்த ஈக்குவல் டு இங்க வந்துட்டு a பிளஸ் 5 அப்படின்ற மாதிரி அது கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ a பிளஸ் 5.
ஏன்னா நான் 5ன்ற ஒரு வேல்யூ இங்க நான் கொடுத்துட்டேன். ஸோ ஏ உடைய வேல்யூவை வச்சு அது எனக்கு வந்து லாஜிக்கா அசைன் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏக்கு என்ன வேல்யூ செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 10ன்ற வேரியபிள் வேல்யூ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஒரு வேல்யூ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஏக்கு ஓகேங்களா இங்க இருக்கிற இந்த ஏக்கு வந்து இந்த 10ன்ற இந்த வேல்யூ போயிட்டு செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 5 + 5 is equal to 15 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்னுடைய அவுட்புட் என்னது 15. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏ + ஆர் = 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி நான் இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 அதுக்கப்புறம் 15 அப்படின்ற அவுட்புட் வரும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 10ன்னு அவுட் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ சாரி, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல, அதனால தான் எனக்கு அவுட்புட் வரல. ஸோ பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டு அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா பிரிண்ட் ஏன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்போது என்ன அவுட்புட் வரணும்னா 15 அப்படின்ற அவுட்புட் எனக்கு வரணும். ஸோ லெட்ஸ் செக். ஓகே 10 அதுக்கப்புறம் 15 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பார்க்க போகிறோம். விச் இஸ் இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம கொடுக்குற வேல்யூ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற கேல்குலேஷன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ + ஆர் = 5 அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி எடுத்துக்குது அந்த வேல்யூவைனா அது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ + 5 இஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு வேல்யூ வந்து நான் ஆல்ரெடி இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ஏக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூவை இந்த ஏக்கு வந்து அதை ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ 10 + 5 இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஏக்கு வந்து மறுபடியும் இன்னொரு வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வேரியபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? வேரியபிள்ஸ்ல அது என்ன பண்ணுதுன்னா பேசிக்கா ஒரு வேல்யூவை கம்ப்யூட்டர்ல மெமரியில போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இங்க சேம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரே வேரியபிள் தான், இங்கேயும் அதே வேரியபிள் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனா அதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஏவுடைய வேல்யூ 10 இருந்துச்சு. இப்போ இங்க நான் வந்து மறுபடியும் சேம் ஏவை தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதோடைய வேல்யூ வந்து 15 மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து செட் பண்ணும்போது ஓகேங்களா? சரி இப்போ இந்த மாதிரி இது என்னன்னா நம்மளுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப். அண்ட் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது அதாவது ஏ + ஆர் = நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது எப்படி வந்து லாஜிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி ஏ - ஆர் = அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு எனக்கு என்ன அவுட்புட் வரும், ஆன்சர் வரும். நான் வேணா உங்களுக்கு ஒரு தடவை எழுதியே காட்டிடுறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 3 கொடுத்துருக்கேனா? ஸோ 3. இப்போ இந்த 10ன்ற வேல்யூ வந்து இங்க மேல இருக்கிற ஏக்கு 10 தான். இப்போ இந்த கீழே இருக்கிற ஏ இருக்கு பாத்தீங்களா பிரிண்ட், அது வந்து 15 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ அதோடைய வேல்யூ வந்து இப்போ செகண்ட் டைம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இப்போ இங்க இருக்கிற வேல்யூல அது என்ன செட் ஆகும்னா 15 - 3 இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 15 - 3 இஸ் ஈக்குவல் டு 12ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? கிளியரா புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஸோ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். அப்போதான் எனக்கு இது அவுட்புட் கொடுக்கும். ஸோ பிரிண்ட் ஏ பேஸ்ட் இங்க வந்து நான் ஆன்சர் என்ன வரும்னு சொன்னோம், 12 வரும்னு சொன்னோம். கரெக்டா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 15 12 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸுமே ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் இதை மட்டும் என்ன பண்ணுறேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி நான் எல்லாத்துக்குமே எழுதி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? ஸோ ஸ்லாஷ் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம். ஸ்லாஷ் ஆர் ஈக்குவல் டு தென் ஸ்டார் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே? ஸோ இப்போ ஸ்டார் ஆர் ஈக்குவல் டு நம்ம பார்க்கலாம். சாரி இங்கே மைனஸ் இருந்துச்சு. கரெக்டா? மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஓகே. ஸோ ஸ்டார் ஆர் ஈக்குவல் டு இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 36. ஓகே சூப்பர். ஸோ அப்போ 12 × 3 வந்து 12 × 3 வந்து 36. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஸ்டார்னா இன்டூ அண்ட் நமக்கு இங்கே நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 3. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஏக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோம்னா லாஸ்ட்டாக வந்துருக்கிற அவுட்புட். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ அவுட்புட்டுங்கிறது வந்து நமக்கு 36. கரெக்டா? எஸ் 36. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக போகுது. நம்ம எல்லாத்தையுமே அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ஏ ஸ்லாஷ் ஆர் ஈக்குவல் டு அகெயின் 3a கொடுக்குறேன்.
அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ கொடுக்குறேன், காப்பி பேஸ்ட் அண்ட் அதே மாதிரி சேம் அதே கொடுக்குறேன், வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன், ஐ மீன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்லாஷ்க்கு அப்புறமா நமக்கு டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு இருக்கு. ஓகே, தென் டபுள் ஸ்லாஷ் ஈக்குவல் டு அண்ட் அதே மாதிரி நமக்கு பர்சன்டேஜ் ஆர் ஈக்குவல் டு காப்பி இங்க ஏ percentage or equal to again 3 என்ற வேல்யூவே கொடுக்குறேன், print a. ஓகே ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் அவுட்புட் சொல்றீங்களா? எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டேன் தானே, ப்ளஸ் மைனஸ் ஸ்டாரு ஸ்லாஷ் டபுள் ஸ்டாரு டபுள் ஸ்லாஷ் ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து எனக்கு 36 டிவைடட் பை 3 அப்படின்றது தான் நமக்கு அவுட்புட்டாக இங்கே வரப்போகுது. அண்ட் டிவைட் அப்படின்னு வந்தாலே என்ன அர்த்தம், கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ளோட்டில் இருக்கணும், டெசிமலில் இருக்கணும். ஓகே, So 12 ma'am. ஸோ 36 டிவைடட் பை 3 நமக்கு என்ன அவுட்புட் வரும்? 12. கரெக்டா? எஸ், சூப்பர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 12.0. ஓகேங்களா, 12 பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சு 0 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா பர்சன்டேஜ் 12.0. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சொன்னால் ஏ டிவைடட் பை 3, சாரி மல்டிப்ளிகேஷன் பை டிவைடட் பை 3. ஓகே, ஸோ அப்போ ஏ உடைய வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன இருந்துச்சோ அது இங்கே வந்துடும். ஸோ 36 டிவைடட் பை 3 அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? 1728. I mean 1720. ஸோ 12 to the power of 3 அப்படின்னு வரும். அப்போ 12 into 3 டைம்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா 1728 வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1728க்கு டிவைடட் பை 3ன்ற மாதிரி போட்டோம்னா கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன வரும் செக் பண்ணி பார்க்கலாமா? Maybe 576 ma'am. ஓகே, 1 minute. ஓகே, நம்ம ரன் பண்ணியே பார்க்கலாம். ஸோ 12.0க்கு அப்புறமா அண்ட் 576 அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. ஸோ 7728 இங்கே பேஸ்ட்டு அண்ட் இங்கே வந்து 3 வருது. ஓகே, ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 வேல்யூ, ஒரே ஒரு வேல்யூவை வந்து நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 3யை விட சின்னது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 வேல்யூ எடுக்கணும். அப்போ 17 அப்படின்றது 3 டேபிள்ஸில் எந்த நம்பருக்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கணும். 15. எஸ், ஸோ 5 3s are 15, ரைட்? அப்போது இந்த 17 விட கம்மியாக இருக்குது. ஸோ 5க்கு அப்புறமா 6 போனுச்சுன்னா என்ன நம்பர் வருது? 17 விட அதிகமான நம்பர் வருது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வரும். ஸோ சாரி 15. ஸோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் அப்படியே வந்து கீழே வரும். ஸோ இது அப்படியே வந்து நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 17,000 இந்த 2ம் 8ம் அப்படியே கீழே வந்துடும். 17லேருந்து 5 போனுச்சுன்னா எவ்வளோ வருதோ அது கீழே வந்துடும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும்னா 2 2 அண்ட் 8 வரும்னு நினைக்கிறேன். எஸ், ஏன்னா 17ல் 15 போனுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2, ரிமைண்டர் 2 அண்ட் இந்த 2 அண்ட் 8 வந்து அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 நம்பர் எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் வந்து 3யை விட கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 22ன்ற வேல்யூக்கு வந்து 3 டேபிளில் வந்து என்ன நம்பர் கரெக்டாக இருக்கும்? 7 3s are 21. எஸ், ஸோ அப்போ இங்கே நம்ம 7 போட்டுடலாம், மேலே 7 வரும். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸில் தான் கைஸ் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ கீழே வந்து நம்ம 21 போடுற மாதிரி இருக்கும். நமக்கு 2 minus 1 வந்து ஐ மீன் 22 minus 21 வந்து 1 வரும், பேலன்ஸ் 1 வரும் அண்ட் அந்த 8 அப்படியே கீழே வந்துடும். ஸோ 1 8. அப்புறம் இந்த வேல்யூ 18ன்ற வேல்யூ வந்து 3 டேபிள்ஸில் எத்தனை டைம்ஸ் வந்து போகும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ எத்தனை டைம் போகும்? 6. எஸ், ஸோ அப்போ வந்து நமக்கு 6 3s are என்னது? 18. எஸ், 18.
ஸோ 6 3s are 18. ஸோ அப்போ வந்து ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ தட் இந்த கேல்குலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த டிவிஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி நமக்கு இந்த மேலே இருக்கிற வேல்யூ இந்த 576 அப்படின்றது நமக்கு கோஷன்ட். அண்ட் கீழே நமக்கு என்ன வரும், 18 - 18 வந்து 0. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து இங்கே 576. ஆனால் பாயிண்ட் 0ன்றது ஏன் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவில் எனக்கு வந்து டெசிமல் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளோட்டாக இருக்குது. ஏன்னா அதை தான் வந்து இப்போ எனக்கு ஏ வேல்யூவாக எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த 12.0லேருந்து தான் எனக்கு அந்த என்ன ஆகுது, ஸோ இப்போ ஏ டிவைடட் பை இன்டூ 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஏ வேல்யூவை வச்சு தான் அந்த நெக்ஸ்ட் ஏ வேல்யூ வந்து டிசைட் ஆகும். ஸோ அப்போ அங்கே வந்து டெசிமல்ல இருக்கிறதுனால தான் அதுக்கு அடுத்ததும் டெசிமல்ல வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ டன். அடுத்த கான்செப்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இப்போ நான் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு, இது வந்து எதை பேஸ் பண்ணி, இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட்டா டைப்ல நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுல ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஒன்று அது ட்ரூவா இருந்தால் ட்ரூன்ற அவுட்புட் வரும், ஃபால்ஸா இருந்தால் ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் வரும். அவ்வளோதான். அதை தவிர அது வேற எதுவுமே வந்து லாஜிக்கா பார்க்காது. ஸோ அது சொல்ற அந்த ஆப்ரேஷன் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ட்ரூன்ற அவுட்புட் கொடுக்கும். மேட்ச் ஆகலைன்னா அப்படின்னா அது வந்து எனக்கு ஃபால்ஸ் அப்படின்ற அவுட்புட் கொடுக்கும். ஸோ கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ்ன்ற இடத்துல நமக்கு என்னென்னலாம் வேல்யூஸ் வருதுன்னா, டபுள் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு, ஐ மீன் ரெண்டுமே அப்படின்னா லெஃப்ட் சைட்ல நான் கொடுத்துருக்க வேல்யூ அண்ட் ரைட் சைட்ல நான் கொடுத்துருக்க வேல்யூ ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளமேட்டரி ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா விச் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி ஆர் ஈக்குவல் டுன்ற மீனிங் வந்து அதுதான் அர்த்தம். ஸோ நாட் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் இது வந்து கிரேட்டர் தேன், அதுக்கப்புறம் லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுருங்க, அது ஒன்லி ஈக்குவல் டுன்றது மீனிங் மட்டும்தான். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து செகண்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும், நமக்கு வந்து ஆன்சர்ல அவுட்புட்ல வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி அவுட்புட் வந்துடும். தட் இஸ் வாட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹேஷ்டாக் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் குள்ளாடி 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன எனக்கு அவுட்புட் வரும், ஆல்ரெடி இப்போதான் சொன்னேன். இதுக்கு என்ன எனக்கு அவுட்புட் வரும், ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? புரியல, 10 இருக்குமா? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது பூலியன் அப்படின்ற டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணுது. ஓ, ட்ரூ தென். ஸோ ரிட்டன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன அவுட்புட் வரும், ட்ரூ. எஸ். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ல கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 which is not equal to 10 அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகே, எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், எஸ். இப்போ ஏன் எனக்கு இங்க ஃபால்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நாட் ஈக்குவல் டுன்றது மட்டும்தான் இதுல மீனிங். அப்ப இந்த 10ம் இந்த 10ம் ஈக்குவலா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ஆக்சுவலா இங்க நான் கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அப்போ அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, ட்ரூ அப்படின்றது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ ஆப்வியஸ்லி எனக்கு அது வந்து ஃபால்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் குள்ளாடி 10, அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 10 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன எனக்கு அவுட்புட் வரும், ஸோ இப்போ ஏதாவது ஒரு வேல்யூவாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்கு. 10 விட 10 பெருசா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் கொடுத்துருக்கு வந்து அட்லீஸ்ட் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், விச் இஸ் 10 இஸ் ஈக்குவல் டு. இங்கே ரெண்டு செகண்ட் கொடுத்துருக்கிறதுக்கும் ஒரே மீனிங் தான், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. பட் இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்படிதான் இது மீன் பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்போ 10 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா கிரேட்டர் தேன் கிடையாது, ஆர் அப்படின்ற விஷயம் இங்க நடுவில் வருது. ஸோ அப்போ ஈக்குவல் டுவா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், 10ம் ஈக்குவல் தான். ஆனா இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேங்களா? கிரேட்டர் தேன் அப்படின்றதா சாட்டிஸ்ஃபை ஆகல, பட் ஆனா ஈக்குவல் டு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு இங்க ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ காப்பி
இங்க பேஸ்ட். இப்போ நான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தேனாலும் அகெயின் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறதுனால எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும், ட்ரூன்றது தான் வரும். ஓகேவா? ஸோ இதோடைய ஆன்சரும் எனக்கு ட்ரூ தான் வரும். அதுக்கப்புறமா இப்போ லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் கொடுக்கும்போது என்ன வரும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு எடுத்து விட்டுடுறேன். அதே மாதிரி இங்க கீழே வந்துட்டு கிரேட்டர் தேன் கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஸோ இங்க லெஸ் தேன் எடுத்துட்டு கிரேட்டர் தேன். இப்போ என்ன அவுட்புட் வரும், ஃபால்ஸ் போத். எஸ், ரெண்டுமே ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. அது அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ரெண்டுமே தப்பான ஸ்டேட்மெண்டா இருக்குது. 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10, சாரி 10 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 10, நாட் லெஸ் தேன் 10. ஏன்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஃபால்ஸ். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ ஹிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ட்ரூ ஃபால்ஸு, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ ரிட்டர்னுக்கு வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். இது என்னன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுத்துக்கு, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ஒரே ஒரு மீனிங். அண்ட் அதே மாதிரி கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன், இது ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். பட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ அடுத்தது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு வெறும் 3 தான், அண்ட் ஆர் நாட். இந்த அண்ட் ஆர் நாட் அப்படின்றத நம்ம கீவேர்ட்ஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ்ல கீவேர்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்த்துருப்போம். விச் இஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க அண்ட் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அண்ட் ஆர் நாட் அப்படின்றத அகெயின் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்ன ஆப்ரேட்டர்ஸ், விச் இஸ் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ். இது கம்பேர் பண்ணுது ரெண்டுத்துக்கும், ஒன்று இது இல்லைன்னா அது. ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பேர் பண்ணுது. பட் இங்க ஒன்லி லாஜிக், அது கரெக்டுனா கரெக்ட், தப்புனா தப்பு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கால்குலேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அண்ட் அப்படின்றத நீங்க மல்டிப்ளை, சும்மா இது வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கான அவுட்புட் இதுதான் வரும் அப்படின்றத நீங்க ஒன்று மெமரைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க அதை புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அப்படின்றத நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, ஆர் அப்படின்றத அடிஷன் பண்ணுங்க, நாட் அப்படின்றத இன்வெர்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்வெர்ஸ்னா அப்படியே ரிவர்ஸ் பண்றது. இப்போ ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வருதுன்னா 1 அப்படின்ற அவுட்புட் வந்துச்சுன்னா அது ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 1ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா அது ட்ரூ அப்படின்னு அர்த்தம். 0ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஐ மீன் மல்டிப்ளை, அடிஷன், இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? அதுல அவுட்புட்ல 1 வந்துச்சுன்னா ட்ரூ, 0 வந்துச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட் உடைய டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆண்ட் டேபிள், ஆண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு ஒன்னு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அவுட்புட்டா கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸுமே கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், இது ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரியான அவுட்புட் தான் கொடுக்கும், விச் இஸ் ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த ஆண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு எதை பேஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரெண்டுமே ட்ரூ ட்ரூ அப்படின்னா 1 into 2 1. ஓகேங்களா? ஆண்ட் நான் என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ 1 2 டீனா ட்ரூனா 1ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 into 1 1 தான். அப்போ இது ட்ரூ. ஓகே, 1 into 0 என்ன வரும், 0. அப்போ 0ன்னு வந்துருச்சு, எனக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? 0ன்னு வந்துருச்சு, அதனால ஃபால்ஸ். அதே மாதிரி 0 into 1 அகைன் 0 தான் வரும், ஸோ ஃபால்ஸ். 0 into 0 0 தான் வரும், அதனால ஃபால்ஸ். அதாவது ஆண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்பதான் எனக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வரும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலாம் எனக்கு ட்ரூன்ற அவுட்புட் வராது, ஃபால்ஸ் தான் வரும். ஓகே, ஆண்ட்ன்ற டேபிள்ல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் எனக்கு ட்ரூ வரும். ஓகே, ஸோ அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு அரித்மெட்டிக்ஸ் எழுத போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எழுதணும் பாத்தீங்களா பைத்தான்ல, இதுல நான் வெறும் ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். அதாவது 10 is equal to 10. அதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுக்க போறேன். இது ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும், இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலயே நான் இன்னொரு 2 வேல்யூ கொடுப்பேன், அதுவும் வந்து கரெக்டா தப்பான்றது பார்க்கும். இப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கரெக்டா இருந்துச்சுன்னா கூட ஆண்ட்ன்ற ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? பட் இன்கேஸ் எனக்கு ரெண்டுமே கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, சாரி,
இன்கேஸ் நான் ரெண்டுமே கரெக்டாக எழுதியிருக்கேன்ற பட்சத்தில், அதாவது அந்த அரித்மெட்டிக்ஸ் வந்து கரெக்டான அவுட்புட் கொடுத்துருச்சு அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்ற அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இப்போ பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஆண்ட்ன்ற டேபிள் ரெண்டுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ட்ரூன்றது வரும். அதே ஆர் டேபிள் அது அப்படியே ரிவர்ஸ், ஆண்ட் டேபிளுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் ஆர் டேபிள், விச் இஸ் எனக்கு வந்து 1 இங்கே ஆர் நான் என்னன்னு சொன்னேன், ப்ளஸ் பண்ண சொன்னேன். ஓகே, அடிஷன் பண்ண சொன்னேன். ஸோ 1 + 1 2. ஓகேங்களா? இப்போ 2ன்றது வந்து 0க்குள்ளே வரல. ஸோ அதனால் அகெயின் அதை ட்ரூனே வச்சுக்கோங்க. ஸோ டி ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ட்ரூ. ஓகே, இங்கே 1 + 0 அப்படின்னு பார்த்தோம்னா 1 வந்துருச்சு. ஸோ நான் உங்களை ஆட் பண்ண சொன்னேன் கரெக்டாக 1 + 0. அப்போ 1 + 0ன்றது 1 தான். அப்போ ட்ரூ, இங்கே ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை ஆனாலே அவுட்புட்டில் ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி 0 + 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் 1 வந்துடும். ஸோ அகெயின் ட்ரூ. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே 0 + 0 அப்படின்னு சொல்லும்போது தான் 0 வருது. ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். அப்போ எனக்கு வந்து ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, ரெண்டுமே எனக்கு தப்பான வேல்யூ இருந்தால் மட்டும் தான் எனக்கு ஃபால்ஸ் வரும். எப்போ நான் ஆறுன்ற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ அப்போ ஆண்ட் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ரெண்டுமே வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். இங்கே ரெண்டுமே வந்து லாஜிக்கலி ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி இங்கே வந்து ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆனாலுமே எல்லாமே ஃபெயிலியர். இங்கே ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே மற்ற எல்லாமே ட்ரூ. ஓகேங்களா? இதுதான் ஆண்டுக்கும் ஆருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நாட் ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸு, பொய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து பொய், சாரி உண்மை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பொய். ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுறது. ஓகே, இன்வர்ஸ். ஓகே, ஸோ நாட் ட்ரூ அப்படின்னா ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் வரும், நாட் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்ற அவுட்புட் வரும். ஓகேவா? இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் ஆண்டு ஆர் நாட் அப்படின்ற டேபிளுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ நான் இதை பேஸ் பண்ணி நான் இப்போ வந்து அரித்மெட்டிக்ஸ் வந்து ஃபார்முலாஸ் எழுத போகிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வேல்யூஸ் கொடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின அரித்மெட்டிக் நம்பர்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருதா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு எழுத போகிறோம். அரித்மெட்டிக், அசைன்மெண்ட்டு, கம்பேரிஷன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த ஆண்ட் ஆர் நாட்ல வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹேஷ்டேக் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் விச் இஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் சில செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். அகெயின் நான் இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இதில் நான் கொஞ்சம் வேல்யூஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நிறைய வேல்யூ எழுத போகிறேன்றதுனால இந்த கேப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம ரிமூவ் பண்ணாலுமே அது சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். அதாவது இங்கே கேப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே கொஞ்சம் இன்னும் நிறையா திங்ஸ் நான் எழுத போகிறேன்றதுனால அந்த கேப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுதுறேன்னா ஆண்டுன்றதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஆண்டுன்றது என்னது, நம்மளுடைய லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு திங்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 10 = 10 அண்ட் வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 4 இஸ் லெஸ் தேன் 6ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, சாரி, லெஸ் தேன் சிம்பிள் லெஸ் தேன் 6 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 = 10 அப்படின்னு கேட்டோம்னா எஸ், அதுவும் நமக்கு ட்ரூ தான். 10ம் ஈக்குவல் தான். அண்ட் அதே மாதிரி 6ஐ விட 4 சின்ன வேல்யூவா அப்படின்னு கேட்டோம்னா எஸ், அதுவும் ட்ரூ தான். அப்போ ஆண்ட் அப்படின்றது இங்கேயும் ட்ரூ தான். அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ. எஸ், ட்ரூ தான் அவுட்புட் வரும். அதே மாதிரி தான் இது எல்லாமே திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஆண்டுக்கு பதிலாக ஆறுக்கு அதுக்கப்புறம் நாட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 10 = 10 அண்ட் இங்கே வந்து 4 இஸ் நாட் ஈக்குவல், சாரி 4 இஸ் கிரேட்டர் தேன் 6ன்னு நான் எழுதி வைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகுது? 10 = 10 அது ட்ரூ தான். அதுக்கப்புறம் 4 இஸ் கிரேட்டர் தேன் 6ன்னு நான் கொடுத்தது கரெக்டா? அவன் ஃபால்ஸ் தானே? எஸ், அது ஃபால்ஸ். ஓகே, 6ஐ விட 4 சின்ன நம்பர். அப்போ நமக்கு இங்கே என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆண்ட் டேபிளில் ஏதாவது ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னாலும் அது ஃபெயிலியர்ன்ற அவுட்புட்டை கொடுத்துரும். ஓகேவா? தட் இஸ் வாட். ஸோ இதை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். காப்பி, இங்கே பேஸ்ட்டு. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஆர், ஸோ 10 = 10, 4 இஸ் லெஸ் தேன் 6னே வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வர வாய்ப்பு இருக்குது ஆர் டேபிளை பொறுத்த வரைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரூ தான் அண்ட் செகண்ட் என்னது ஃபால்ஸ் தான். மேலே இருக்கிற சேம் திங் தான். ஓகேங்களா? பட் ஆண்டுக்கு பதிலாக ஆர் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஸோ ட்ரூ. எஸ், ஆர் போட்டால் ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? இப்போ அது அப்படியே நான் காப்பி பண்ணுறேன்.
இங்க பேஸ்ட். ஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுமே ட்ரூ வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் வந்தாலும் சரி, கண்டிப்பா நமக்கு ட்ரூன்ற அவுட்புட் தான் வரும். அதனால இப்போ நான் ஆர் எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக நான் நாட் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஃபெயிலியர் ஆனா மட்டும் தான் எனக்கு இங்க ஃபால்ஸ்ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வேணா அதை வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ இது ஃபெயிலியர், அதே மாதிரி இதையும் ஃபெயிலியர் ஆக்கி விட்டுலாம். ஓகே, 10 இஸ் நாட் ஈக்குவல் டு 10ன்னா நான் வந்து இங்க 11 போட்டு வைக்கிறேன். அப்போ நமக்கு இங்க என்ன அவுட்புட் வரும்? ஹேஷ்டேக் 10 இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து தப்பு, ஃபெயிலியர். அண்ட் ஆர் டேபிள பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆனாதான் அவுட்புட்ல ஃபெயிலியர் வரும். ஸோ அப்போ 4 இஸ் கிரேட்டர் தேன் 6ன்னு போட்டிருந்தோம்னா 6ஐ விட 4 பெருசு கிடையாது, அப்போ அதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ இ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன அவுட்புட் வரும்? ஆர் டேபிள பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ். எஸ், ரெண்டுமே ஃபெயிலியர் ஆனா மட்டும் தான் ஃபால்ஸ்ன்ற அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா காப்பி பேஸ்ட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். ஓகே, ஸோ இங்க நான் 10ன்னு கொடுத்துட்றேன் அண்ட் இங்க நான் நாட் அப்படின்றத யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் நாட் 10 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் 10 ஈக்குவல் டு 10ன்றது எனக்கு ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. எஸ், 10 ஈக்குவல் டு 10ங்கிறது ட்ரூவு. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூவு. பட் நாட் 10 ஈக்குவல் டு 10ன்னு நம்ம கொடுத்தோம்னா ஆக்சுவலா ஆன்சர் நமக்கு எப்படி வரும்? ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆன்சர் எப்படி வரும்? ரிவர்ஸ்ல வரும் நான் சொன்னேன். கரெக்டா? எஸ் எஸ், அப்போ அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ரன் பண்றேன், நமக்கு எப்படி வந்திருக்கு? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் இங்கே இதில் இன்னொரு கான்செப்ட் நான் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணலை என்னோட பிபிடியில். அதில் நம்ம ஒரு கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம், விச் இஸ் ஓகேங்களா? இங்கே நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்தாச்சு, விச் இஸ் நம்மளுடைய அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட்டு, கம்பேரிஷனு, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் சின்ன வயசில் போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா? மேக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண போறோம் அப்படின்னா லைக் வந்து பிளஸ் மைனஸ் டிவிஷன் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வருது. ஓகேங்களா? ஒரு வேல்யூல அதை வந்து நமக்கு சின்ன வயசுல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிவைடட் பை 3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கம்பைன் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதை பண்ணுவீங்க? ப்ளஸ் பண்ணுவீங்களா, இல்லைனா டிவைட் பண்ணுவீங்களா, இல்லை மல்டிப்ளை பண்ணுவீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு நான் சொல்கிறேன். இதில் நான் ஒரு ஆப்ரேஷன் அரித்மெட்டிக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் 10 + 3 டிவைட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன்னா எனக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? இது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னு யாராவது சொல்ல வாய்ப்பு முடியுமா? 16 ஓகே, எப்படி சொல்றீங்க 16 அப்படின்னு சொல்லிட்டு? போர்ட்மாஸ் ரூல்ஸ். ஓகே, சூப்பர். போர்ட்மாஸ் உடைய ரூல்ஸ் என்னது? பிராக்கெட் ஆஃப்செட், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். சூப்பர், எக்ஸாக்ட்லி. ஓகே, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, யா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்றேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, 16 வந்திருக்கு. ஓகேங்களா? பட் ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா ஃபர்ஸ்ட் 10ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணிருப்போம். 10 + 3 which is 13, 13 × 2 அப்படின்ற மாதிரி 36, 13 × 2 அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலா இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்க பிராக்கெட்ஸ் இருக்கிறது வந்து என்னன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வர பிராக்கெட். ஓகேங்களா? ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ன்றது. பட் உள்ளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது? என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ல இருக்கு? இன்டீஜரா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, 3ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ அண்ட் 2ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அப்போ அதுக்குள்ள நான் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது கரெக்டாக எனக்கு அது ஒர்க் ஆகணும். ஆனால் இது நான் சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன், இதுக்குள்ள நான் எந்த ப்ராக்கெட்டுமே கொடுக்கல. ஸோ ஆனால் எனக்கு இது எப்படி கால்குலேட் ஆகுது? இப்போ நான் இதை ரன் பண்ணனா எனக்கு ஏன் 16ன்றது அவுட்புட் வருதுன்னா இந்த பாட்மாஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ இது வந்து இங்க நம்ம பைத்தான்ல என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ல யூஸ் பண்றாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து
இந்த லைக் பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ இதுவே இதை நான் என்ன பண்ண போறேன்னா இது அப்படியே காப்பி இங்கே கீழே பேஸ்ட்டு இப்போ இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் இங்கே ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இஸ் ஈக்குவல் டு 26 மேம். எஸ் 16 26. ஏன் 26ன்னு வந்துச்சு? ப்ராக்கெட் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எஸ் கரெக்ட். 10 + 3 13 13 × 2 வந்து 26. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆயிருக்கு. ஃபைன், சூப்பர். ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த பிராக்கெட்ஸ் ஆஃப் டிவிஷன், அதாவது இந்த போர்ட் மாஸ் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த கேல்குலேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பைத்தான்ல ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக 10 + 3 பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பாட் மாஸ் அப்படின்னா இந்த 3 வேல்யூக்குள்ளாடி ஏதாவது பிராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்ல, அப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். டிவிஷனும் இல்ல. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 3 × 2 அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ 3 × 2 எவ்வளோ? 3 2s are 6. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடிஷன் இருக்கு. பிளஸ் இப்போ இந்த 2 வேல்யூவும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு வேல்யூ தான் பேலன்ஸா இருக்கு அண்ட் இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பிளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 6 + 10. ஓகேங்களா? ஸோ பிளஸ் எங்க இருக்கு பிளஸ்? ஓகே, பிளஸ் 10. ஓகேங்களா? இப்போ 10 + 6 இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 16. கரெக்டா? இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பிராக்கெட்ஸ், அதாவது பாட் மாஸ்டர் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் நான் கீழே இங்கே பிராக்கெட் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிராக்கெட் போட்டு நான் சொன்னதுனால எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 10ஐயும் 3யும் தான் வந்து அது பிளஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிராக்கெட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை நீ வந்து வேல்யூ பண்ணிடு அப்படின்ற மாதிரி மீனிங். அதாவது ஏதாவது அரித்மெட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒர்க் பண்ணிடு. ஸோ அப்போ 10 + 3 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பிராக்கெட் இருக்கிறதுனால. அப்போ எடுத்த உடனே பிராக்கெட்ஸ் ஏதாவது இருக்கான்றது தான் நம்ம வந்து செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ பிராக்கெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பிராக்கெட்ஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் டிவிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா டிவிஷனை நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த மேலே கொடுத்துருக்கிற வேல்யூல பிராக்கெட்டும் இல்லை டிவிஷனும் இல்லை. அதனால அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 × 2 அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வர்ற ஆன்சரை வச்சு 10 ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது பாட் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம சின்ன வயசுல பார்த்த கான்செப்ட் தான். ஓகேங்களா?